ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் பண்றேன், இப்படிதான் கீழே கிடக்கிறத தூக்கிட்டு வந்து தருவியா? எதுக்குடி இப்படி பேசுற? அட்லீஸ்ட் உங்ககிட்ட இந்த ஒரு டைமண்ட் ரிங்காச்சும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ ஏதோ குப்பையில கிடக்கிறத தூக்கிட்டு வந்து தந்திருக்க. டைமண்ட் ரிங்கா? இது வாங்கவே எனக்கு 1 இயர் ஆச்சுடி. ஓவர் டைம் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியுமா? இதுதான் நீ. உன்னால எனக்கு ஒரு பவுன் தங்கத்தை கூட வாங்கி தர முடியாது. லவ்னு சொல்லி ஊரை சுத்தினது எல்லாம் போதும். லைஃபை பத்தி பேசலாம், இப்ப பேசலாம், வேற எப்பவும் பேசவே முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறேன். என்னால மிடில் கிளாஸ் லைஃப்லாம் வாழ முடியாது. வருஷம் ஃபுல்லா காசு சேர்த்து ஏதாவது வாங்குறது, ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்கறது. சே, இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லாம் எப்படி நான் வாழ்றீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுறீங்க, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். எத்தனை வருஷம் டைம் வேணும்? 5 இல்லனா 10 வருஷத்துல நீ செட்டில் ஆயிருவ. அதை நான் நம்பணும். உனக்கு லவ் விட காசு தான் முக்கியம்ல? ஆமா அருண், இங்க லவ் மட்டும் வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? பணம் தான் எல்லாமே. லவ் இல்லாம கூட வாழலாம், ஆனா பணம் இல்லாம வாழ்க்கையே இல்ல. நீ எனக்காக நிறைய செலவு பண்ணிருக்கல, கவலைப்படாத, அதெல்லாம் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஏன்னா நீ இவளுக்காக செலவு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம். கல்யாணமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் டாக்டர், ரிச் ஃபேமிலி, மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. நேத்து தான் அவரை மீட் பண்ணேன். அவர் எனக்கு ஒரு டைமண்ட் செயின் கிஃப்ட் பண்ணாரு. நோ சொல்லலாம்னு தான் பார்த்தேன், ஆனா நோ சொல்லாத நினைச்சு இப்ப சந்தோஷப்படுறேன். நீ சொல்ற லைஃப்ல பணம் மட்டும் தான் இருக்கும், உனக்கு நீ யாரும் இருக்க மாட்டான். எனக்கு பணம் மட்டும் இருந்தா போதும். லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்துடாத, இந்த மூஞ்சி நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். கால் வந்துட்டே இருக்க, அட்டென்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேபி, கால் அட்டென்ட் பண்ண இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம் உனக்காக பீச்ல வெயிட் பண்ண தெரியுமா? ஹலோ. ஓ, பக்கத்துல உன் ஒய்ஃப் இருக்காளா? சரி, நீ நைட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வா. நம்ம எப்பவும் போல ரெஸ்டாரண்ட் போலாம். போயிட்டு மார்னிங் வந்துடலாம். அப்புறம் ஒய்ஃப் நேற்று ஃபங்க்ஷன்ல ஒரு டைமண்ட் செயின் போட்டிருந்தாலே, எனக்கு அது வேணும். இந்த தடவையாவது அவகிட்ட ஏதாவது போய் சொல்லி வாங்கிட்டு வந்துரு. ஓகே பேபி, பாய். நீ சொல்ற லைஃப்ல பணம் மட்டும் தான் இருக்கும், உனக்கு நீ யாரும் இருக்க மாட்டேன்.